இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பாயிண்ட் அருண் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். சார், ட்ரம்ப் அவர்கள் வந்து வரி மேலே வரியா இந்தியா மேலே போடுறாரு. இதுக்கு இந்தியா பதிலடி எதுவும் கொடுக்குமா? முதல்ல என்னதான் நடக்குது? இந்தியாவுக்கு மட்டுமா வரி போட்டுக்கிறாரு? அதாவது அப்படியே இந்த உலக உருண்டைகிறீல்ல, அதை சுற்றுவார். சுற்றிட்டு ஒரு பின்னை வச்சு குத்துவார். அதுக்கப்புறம் என்ன நினப்பு வருதோ, உனக்கு ஒரு 30, உனக்கு ஒரு 35 அப்படின்னு அடித்து நவுத்துவார் அவர். இந்த வரியெல்லாம் யார் கட்ட போகிறாங்கன்னு நினச்சின்னு இருக்கிறீங்க? நம்மளா? அவர் என்ன சொல்கிறாரு, இந்த வரியெல்லாம் போடுறதுனால இது வரைக்கும் யாருமே போடல, இதனால் என்ன நடக்க போகுது தெரியுமா? உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் நான் குறைக்க போகிறேன், இன்கம் டேக்ஸே இல்லாமல் பண்ண போகிறேன், அப்படி இப்படி நடிச்சு விட்டுனுக்கிறாரு. இதெல்லாம் அமெரிக்க மக்கள் தான் கட்ட போகிறாங்க. இப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு சாமான் விற்கிறோம், 25% வரி அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் தான் அந்த வரியை ஏற்றுவாங்க. அந்த 25% அங்கே விற்கிறவன் தான் கட்டணும். அப்போ அது 125 ரூபா ஆகி போயிடுது அந்த அடக்க விலை. அந்த பணத்தை எடுத்து நீ எவ்வளோ வரி கட்டுற, இந்தா உனக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு கதை விட்டுனுக்கிறார் அவர். அடுத்தது பதிலடி அப்படின்னா, நான் சிம்பிளாக ஒன்று சொல்லவா? இப்போது ஸ்கூலில் வாத்தியார் என்ன பண்ணுவார், திடீர்னு வருவார் கிளாஸுக்கு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வராருன்னா பசங்களாம் ஒன்று குதிச்சுட்டு இருக்கோம். ஏய் என்ன 5 நிமிஷம் வாத்தி வரலன்னா இது மாதிரிலாம் பண்ணுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இம்போசிஷன் எழுதிட்டு வாடான்னாரு. எல்லாரும் 100 தடவை நான் வகுப்பில் அமைதியாக இருப்பேன் அப்படின்னு எழுதிட்டு வாங்க அப்படின்னாரு. சரி, அவர் லேட்டாக வந்தது அவர் சைடில் ஒரு தப்பு, பசங்க ஆட்டம் போட்டது, பசங்க அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்க பயிலோலாம் என்ன பண்ணுவானுங்க, அந்த லஞ்ச் பீரியடில் அப்புறம் வீட்டில் உட்காந்துன்னு அப்படின்னு கடன்னு 100ன்னு எழுதி கொண்டு வந்து ஊற்றுருவாங்க. நம்மள மாதிரி இந்த கடைசி பெஞ்சில் இருக்க பயிலோ என்ன பண்ணுவானுங்க, நீ எவ்வளோ ஒன்றா சொல்லிக்கோ, நாங்கள் எழுத மாட்டோம். கரெக்டாக? அடுத்த நாள் கேட்பார், எத்தனை பேராக எழுதிட்டு வந்தீங்கன்னுவார். அந்த ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கவன்லாம் நிற்பான். நாம் வந்து நிற்போம், இல்லை உட்காந்துட்டு போய் எழுத மாட்டோம். அதுக்கும் சேர்த்து ஒரு 100 தடவை அப்படின்வார். சொல்லி சொல்லி பார்த்து அழுத்துட்டு விட்டுருவார், மறந்துடுவார் அவர். இனிமேலாம் கேட்டால் நமக்கு தான் மரியாதை இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து 25% நான் இன்னும் அதிகமாக போகிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். நீ ரொம்ப யோக்கியமா, நீ வந்து ஃபெர்டிலைசர் மட்டுமே 1.3 சம்திங் பில்லியனுக்கு ரஷ்யா கிட்ட வாங்கியிருக்க. நாங்கள் வாங்கிறத விட யூரோப்பியன் யூனியனில் இருக்க கண்ட்ரிஸு ரஷ்யா கிட்ட இன்னும் கேஸ் வாங்கினுக்கிறாங்க. கேட்டால் 27 தான் நிறுத்த போகிறாங்களாம். உங்கள் ஊரில் இருக்க அந்த அணு உலைகள், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் இருக்குல்ல, அதுக்கான நியூக்ளியர் ஃபியூயல் நீ இன்னும் ரஷ்யா கிட்டேருந்து தான் வாங்கினுக்கிற. இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து கொடுக்குற? அப்போ நாங்கள் கொடுக்குற காசு மட்டும்தான் அங்கே சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகுது, நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் பிரெட் வாங்குறதுக்கும் பட்டர் வாங்குறதுக்கும் தான் யூஸ் பண்ணுறாங்களா? இதுதான் சரியான அடி. அதை விட்டுட்டு நீ 25 போட்டா நான் 40 போடுவேன், நீ 50 போட்டா நான் 70 போடுவேன், இது பதிலடி கிடையாது. சோகா சுருக்குன்னு குத்துறோம் தெரியுமா? நீ ரொம்ப யோக்கியமா, என்னோட நீ தான் அதிகமாக வாங்கினுக்கிற. உன் கூட பின்னாடி சுற்றினுக்கு தெரியுது பாரு இந்த சில்வண்டுகள், யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ், அவன் தான் அதிகமாக வாங்கினுக்கிறான். அப்புறம் நீ என்ன வந்து கேட்குற? எங்கள் நாட்டுக்கு எது முக்கியமோ நாங்கள் அதை செய்வோம். இல்லை, நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம் அமெரிக்காவுக்குன்னா அவங்க அதுக்கு தானே வரி விதிக்கிறாங்க. ஆமாம், அதுதானே, அது இயல்பு தானே. அப்படிங்கிறது எது இயல்பு? இல்லை, இவ்வளோ இத்தனை % நாங்கள் வரி வச்சுருக்கோம்னா இனி உங்கள் தர பொருளுக்கு நாங்கள் இவ்வளோ வரி வைப்போம் அப்படின்னு. அதுதான் நான் கேட்குறேன். இப்போது சரி, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த முதல்ல ட்ரேட் டீல் அப்படின்னாரு. எல்லாரும் வந்து அவர் சொல்கிற ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு நிறைய விற்கிறீங்க, ஆனால் எங்கள் ஊர்லேருந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்தியாக்கிட்டே அதான் சொல்கிறார், கிட்டத்தட்ட ஒரு $35 to $40 பில்லியன் எக்ஸஸ் இருக்குது நமக்கு அந்த இன்டர்னல் ட்ரேடில். சரி, ஒரு 130 பில்லியன் 2 பேருக்கும் மொத்த ட்ரேட் அப்படின்னு வச்சுப்போமே. இதில் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு 80 பில்லியனுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், தோராயமான கணக்கு. அவங்க சைட்லேருந்து நம்ம 50 பில்லியனுக்கு இறக்குமதி பண்ணுறோம். அப்போ 40 பில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மக்கிட்ட. அவர் அதான் சொல்கிறார், எங்ககிட்டேருந்து நீங்கள் எதுவுமே வாங்க மாட்டேங்கிறீங்க, உங்கள் சாமானெல்லாம் கொண்டு வந்து விற்கிறீங்க, இந்த மாதிரி கொட்டு குவிக்கிறதுக்கு நாங்கள் என்ன இழிச்ச வாயினா? அப்போ எங்ககிட்டேருந்து வாங்கு. உங்ககிட்ட வாங்குறதுக்கு என்ன இருக்குது? எது எடுத்தாலும் காஸ்ட்லி. விற்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே. உடனே என்ன பண்ணுவோம், எங்ககிட்டேருந்து ஆயுதம் வாங்கு அப்படின்னு சொல்வேன். சரி, அதை வாங்கி வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போது அந்த F-35 இருக்குல்ல, அதை நீங்கள் வாங்கி இங்கே உட்கார வச்சிங்கன்னா, அந்த F-35 அதான்ப்பா அந்த ட்ரிவேண்டத்தில் வந்து ஒரு மாதமாக அங்கேயே கடந்ததில்ல, அந்த F-35 அதை வாங்கினா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. டெய்லி வந்து அவங்க நெட்வொர்க்கில் இது வந்து லிங்க் ஆகிட்டு அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது. நாளைக்கே ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் சண்டை வருதுன்னு சொன்னால், ஏற்கனவே இவங்க இப்படி இடைஞ்சு நிற்கிறானுங்க.
அமெரிக்காவும் பாகிஸ்தானும். ஏன்னா அவர் வந்து அந்த கிரிப்டோவில் ஒரு டீல் போட்டு போயிட்டார் அவர் கம்பெனிக்கு, நாட்டுக்கு இல்லை கம்பெனிக்கு. அப்போ நீங்கள் வந்து இல்லை F-35 நீங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு நாங்கள் என்ன அதை என்ன ஷோ கேஸில் வைக்கிறதுக்கா இல்லை ட்ரிவாண்டத்தில் மறுபடியும் கொண்டு போய் நிற்கிறதுக்கா? அப்புறம் எதை நம்ம வாங்க முடியும்? முதல்ல நீ என்ன உற்பத்தி பண்ணுற சொல்லு, அத்தனையும் எங்களால் வாங்க முடியுமா, இல்லை எங்களுக்கு அது தேவை இருக்குதா? நம்ம புல்லட் எடுத்துக்காங்க. இது வந்து அமெரிக்காவில் ஒரு $4,000 to $5,000 கிடைக்குது. அதே 350cc. ஆனால் அங்கே அந்த மாதிரி டைப் ஆஃப் வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு $20,000 அப்படி ஆகும் பிராண்ட். இப்போ சொல்லுங்க, இங்கே வந்து நமக்கு இந்த ரேட்டில் கிடைக்கிற இந்த $4,000 $5,000 நான் சொல்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாம் சேர்த்து தான். அப்போது நீ அங்கேருந்து $20,000 ஒரு வண்டியை கொண்டு வந்து இறக்கினியானா எத்தனை பேர் வாங்குவாங்க? அப்போ உங்ககிட்ட விற்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் காஸ்ட்லியாக இருக்குது. அதை விட நாங்களே அட்டகாசமாக தயாரித்து வச்சுன்னுக்கிறோம், குவாலிட்டியும் நல்லா இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குதுன்னு போது நான் பைத்தியக்காரனா உங்ககிட்ட வந்து வாங்குறதுக்கு. சரி, யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்குன்னு ட்ரேட் டீலுக்கு போனாங்க. சரி, டீல்னா என்னப்பா, நீ என்கிட்டேருந்து வாங்கிக்கிறேன், நான் உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன், நீ எனக்கு வரி போடக்கூடாது, நான் உனக்கு வரி போடக்கூடாது. இதானே இப்போ இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு ட்ரேட் டீல் வந்திருக்கு. அதே மாதிரி தான் 0%. ஆனால் இவர் டீல் போட்டாலுமே என்ன சொல்கிறார், 15% அப்படின்றாரு. எதுக்காக இதெல்லாம்? ஜப்பான் என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து 650 பில்லியன் இல்லை 550 நினைக்கிறேன், $550 பில்லியன் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க காசை கொண்டு வந்து யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியுமே இவர் 15% வரி போட்டுக்கிறாரு. அதே மாதிரி தான் யூரோப்பியன் யூனியனுக்கும் அவங்களுக்கும் வந்து 15% வரி போட்டிருக்காரு. போதா குறைக்கு 3 வருஷத்தில் $750 பில்லியன் அமெரிக்கா கிட்டேருந்து ஆயிலு கேஸு இதெல்லாம் வாங்கணுமா? இல்லை நம்மளும் வரி போடுறோமா இறக்குமதிக்கு? வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி நம்மளுக்கும் மினிமம் இவ்வளோ தானே போடுவோன்ட்டு இருக்கு ரூபன். அதாவது இந்த இறக்குமதி பொருட்களுக்கு வரி போடுவது அப்படின்றதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. நம்பர் 1, இப்போது இங்கே வந்து நம்ம நாமக்கல்லில் அந்த கோழி பண்ணை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. உலக நாடுகளுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி பிராய்லர் சிக்கன் வந்து எங்கே பார்த்தாலும் கிடைக்குது. அதுக்கு வந்து எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இப்போ அமெரிக்கா என்னன்றான், எங்கள் ஊர்லேருந்து கோழி காலை நீ இறக்குமதி பண்ணுன்னு கேட்குறான். கோழி காலை லெக் பீஸ் சாப்பிட்றோம்ல, அதை போகும்போது டேய் எனக்கு லெக் பீஸே வரலடா அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதனால் நீங்கள் லெக் பீஸ் அது தனியாக விற்பாங்க. நம்ம ஊரில் கூட இப்போ தனியாக லெக் பீஸ்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. முக்கியமாக இந்த அக்ரிகல்ச்சர், டெய்ரி, இந்த ப்ராடக்ட்ஸு. நாம் என்ன சொல்கிறோன்னா இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வரி போடுவோம். ஏன்னு கேட்டால் நம்பர் 1, நம்ம ஊர்லேயே இது அதிகமாக தயாராகுது. அப்படி இருந்துச்சு அங்கேருந்து ஏன் வரணும்? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நாமக்கல்ல கேட்குறது எனக்கு புரியுது, நாமக்கல்ல கோழி பண்ணையில் தயாராகி இங்கே சென்னைக்கு வரணுன்னாலே அந்த லாரி வாடகை, ஏற்ற கூலி, இறக்க கூலி அப்படின்னு செலவாகுது. அப்போ அமெரிக்காலேருந்து இங்கே வரும்போது இன்னும் கண்ணாபின்னான் தானே விலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம கேட்டால் தானே வரும், நம்ம கேட்காம திணிக்கிறாங்களா? அப்போ வாங்கி என்னன்னு கேட்டால் அங்கே வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்து நிறைய சப்சிடி கொடுக்குறாங்க இன்டைரக்டாக. அதனால் அவங்களால சீப்பான ரேட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நம்ம ஊரில் விற்கிறத விட அவங்களால சீப்பாக ஆர் கம்பேரபிள் ரேட்டில் கொடுக்க முடியும். ஆனால் அங்கே இருக்கிற சிக்கனுக்கு என்ன மாதிரி தீவனம் போடுறான்னு தெரியாது. அதுலேயும் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான உணவு தீவனம் இதெல்லாம் இங்கே நம்ம விவசாயிகள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் அதெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு. நீங்கள் அதையெல்லாம் அந்த கோழிக்கு தீவனமாக போட்டு அதை கொழுக்க வச்சு அதை கொண்டாந்து இங்கே வந்து விற்றீங்கன்னு சொன்னால் நம்ம விவசாயிகள், இந்த உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ஸோ இதுக்காக ஒரு வரி போடுவாங்க, ரைட்டா? அடுத்தது சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊரில் ப்ரொடக்ஷன் கண்ணாபின்னான்னு இருக்கும். அதை வந்து ஐயோ உலாய் போச்சே, இதை விற்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, லேட்டஸ்ட் ஒரு ஸ்டீல் அப்படின்னு வச்சுப்போமே, இது வந்து 1 டன் உற்பத்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கு 4,000 ரூபா ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு, விற்காம தேங்கி கிடக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இன்டெரக்டாக உங்களுக்கு இவ்வளோ சப்சிடி கொடுக்குறோம், ஒரு 1000 ரூபா 1500 ரூபா டன்னுக்கு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கிக்கின்னு 2500 ரூபாய்க்கு நீங்கள் வெளில விற்றுருங்க அப்படின்வாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, கவர்மெண்ட் கொடுக்குது அந்த காசை அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய்க்கு இங்கே கொண்டு வந்து விற்கிறாங்கன்னு வைப்போமே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் 3000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். அவன் உற்பத்தி செலவோட இங்கே கம்மியாக விற்கிறான். இது ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உள்நாட்டு தொழிலை பாதுகாப்பது,
அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கே கொண்டு வந்து கொட்டுறதை தடுப்பது, இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இது மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது, அது இருந்தால் தானே நம்ம வெளில சாமான் வாங்க முடியும். அப்போது நீங்கள் பாட்டுக்கு ரைட்டு யார் ஒன்றா எதை ஒன்றா வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சுப்போமே, நம்ம சும்மா இல்லாமல் கனாபினான்னு எதையா வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் தடை போடுவது அப்படின்னு இருக்குது. இதனால தான் வந்து வளர்ந்த நாடுகள், இந்த அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து பெருசாக தடை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு நிறைய இருக்குது. வளரும் நாடுகள் நாம் வந்து ஐயோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு குறையுமே என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வரிகளை எல்லாம் போடுறோம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னு அதை விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணீங்களா. இப்போ விஸ்கி எடுத்துக்கங்க, இதுக்கு வந்து நம்ம 100%, 110, 20 அப்படிலாம் போடுறோம்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் நம்ம ஊரில் விஸ்கி இல்லையா? வெளிநாட்டு விஸ்கி வாங்கி தான் குடிக்கணுமா? இது ரொம்ப அவசியமா? அப்படி இருக்கிறாங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, அது அவ்வளோ அவசியமான்னு நான் கேட்குறேன். குடிச்சிட்டு குடல் வந்து சாவறதுக்கு அது உள்நாட்டு சரக்காக இருந்தானே வெளிநாட்டு சரக்காக இருந்தானே. இப்போது நீ உங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குற அப்படின்னு வச்சுப்போமே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போகுது இல்லை. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருந்ததுன்னா அத்தியாவசியமான மருந்து இல்லை ஃபெர்டிலைசரு இல்லை பெட்ரோலு இதை வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்ல. பணம் கொடுத்தவன் இந்த மாதிரி இப்போ கார் எடுத்துக்காங்க, டெஸ்லாவே எடுத்துக்காங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்தால் 27 லட்சம் வரியே போட்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஏன் நம்ம ஊரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லையா? இதோ இங்கே வின்ஃபாஸ்ட் திறந்து வச்சுக்கிறாரு நம்ம முதலமைச்சர். ஏன் டெஸ்லா தான் வாங்கணுமா நீ? இந்த ஹம்மர் வாங்குறது, அதுக்கப்புறம் இன்னும் மார்க்கெட்டுக்கே வராத டொயோட்டா கார் வாங்குறது, வம்படியா திணிக்கிறாங்க வாங்கிக்கன்ட்டு. இங்க பணம் கொடுத்தவர்கள் வாங்குறாங்க அப்படின்னும் போது அப்படியா, அப்ப நீ வரி கட்டு அப்படின்னு 100% வரைக்கும் கூட டாக்ஸ் போடுவாங்க. 200%லாம் கூட போடலாம், தப்பே கிடையாது. ரஷ்யாவை ஏன் நீங்க இது இவங்களோட வந்து எண்ணெய் வாங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு ஒரு மிரட்டல் விடுறாங்க. அதாவது இவர் என்ன பண்ணாரு, ரஷ்யா கிட்ட ஆக்சுவலாக ட்ரம்ப் வந்த உடனே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்தணும்னு தான் நினச்சாரு. அவர் பதவிக்கு வரத்துக்கு முன்னாடியும் அதை தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அவர் சின்சியராக ட்ரை பண்ணப்போ அந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்க மக்கு பயில்வெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கூடாது, நாங்கள் சண்டையை நிறுத்த மாட்டோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இழுத்தடிச்சானுங்க. இவரும் பொறுத்து பார்த்தாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகிறதா இல்லை. இப்போ அவங்கள வந்து நீங்கள் கேட்டிங்களே முதல்ல பதிலடி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு, ட்ரம்ப் வந்து நான் சண்டையை நிறுத்தணும்னு சொல்லினுக்கிறேன், இந்த பயிலுவை சேர்ந்து நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லினுக்கிறாங்க. சரி என்ன பண்ணலாம், இங்கே வேணாம் அங்கே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்கானமியை தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி, நீங்கள் என்கிட்டேருந்து 750 பில்லியனுக்கு ஆயில் வாங்கணும், உங்களுக்கு 15% டேக்ஸு, இப்படிலாம் பண்ணால் யூரோப்பியன் இண்டஸ்ட்ரியெல்லாம் நாசமாக போகுது. இதுதான் பதிலடி. பேசாமல் இருந்து இப்படி ஒரு அடி குத்துக்கிறாரு அவர். அப்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கினா அந்த காசை வச்சு அவன் வந்து உக்ரைனோட சண்டை போடுறான் அப்படின்னா, அப்போ நீங்கள் வாங்குற காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி அதுதான் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கேட்டிருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் வாங்குறாங்க, அமெரிக்கா வாங்குறீங்க, ஏன் நேட்டோ மெம்பர் டர்க்கி வாங்குது. இப்போ அது துருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. துருக்கி நாடு வந்து இன்னும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினுக்குது, இதில் நேட்டோ மெம்பர். ஆனால் அவங்க வந்து இந்த பேட்ரியாட் தாட் அப்படின்றது வந்து அமெரிக்கா அந்த சிஸ்டம். இவங்க ரஷ்யா கிட்ட போயிட்டு S-400 வாங்கினாங்க. யாரு? துருக்கி. வெக்கமா இல்லை உனக்கு? நேட்டோ மெம்பர்னு சொல்கிறான், அவன் ரஷ்யா கிட்ட போய் பேரம் பேசினுக்கிறான், எனக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அசிங்கமா இல்லை உனக்கு? ஆனாலும் இன்னும் அவங்க வந்து மானம் கெட்டு போயிட்டு நேட்டோவில் வச்சுன்னுக்கிறாங்க. அப்போது உன் குடும்பத்திலேயே இவ்வளோ கலாட்டா இருக்குது, உன் கூட இருக்கவே வந்து ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணினுக்கிறான், நீயே பண்ணினுக்கிற, இதில் நீனா எங்களை கேட்கறது? சரி, இவங்கெல்லாம் வந்து அந்த டையிங் பவர்ஸ் ரூபன். அதனால் போகிற நேரத்தில் எதையாவது ஒன்று காமிக்கணுமே அப்படின்றதுக்காக நீ இதை வாங்காது, நீ இதை. சரி, இப்போ என்ன பண்ணிடுற, 100% டேக்ஸ் போடுவியா? சரி போட்டியானா அங்கே ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, அந்த காஸ்பியன் பைப்லைன் கன்சார்ஷியம்னு ஒன்று இருக்குது. அது வழியாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பேரல் ஆயில் வந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு போய் நிற்குது. அதை அங்கே அவர் மூடிட்டார்னா அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 36% வந்து ரஷ்யன் நிறுவனங்கள் அந்த கம்பெனியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை நிறுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கபால்னு எண்ணெய் விலை ஏறிடும். அமெரிக்காவுக்கு குஷி, ஏன்னா அவங்க வந்து ஆயில் ப்ரொடியூசர் இல்லையா, அதனால் அவங்களுக்கு காசு வரும். யூரோப்பியன் யூனியன் ஒரு பக்கம் அமெரிக்காவில் 5% டேக்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிஃபென்ஸ் பட்ஜெட்டெல்லாம் இது வரைக்கும் 1.5%, 2% ஆஃப் ஜிடிபி செலவு பண்ணியிருந்தாங்க. இப்போ 5% பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போது இந்த செலவு வேறு ஒரு பக்கம் எழுது. அந்த 5% இன்க்ரீஸ் பண்ணனா அந்த காசை என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும். ஸோ எல்லா விதத்திலும் அமெரிக்காவுக்கு அட்வான்டேஜாக ஒரு டீலை போட்டுட்டு வெரி குட் அப்படின்னு மொகாம்பா குஷியான மாதிரி அவர் பேசினுக்கிறாரு. இந்த விளக்கண்ணைங்களும் நான் வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுது. இன்றைக்கி யூரோப்பியன் யூனியன்லேயே பல நாடுகள், ஃப்ரான்ஸ் முதற்கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயா
இது எங்களுக்கு பெரிய அடிங்க, என்னங்க இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு வளர்ந்த நாடுகள். சின்ன நாடுகள்லாம் பார்த்துட்டு, என்ன நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் கைது போட்டு வரீங்க, எங்களாலாம் வந்து ஆயில் வாங்க முடியாது. இதில் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, அந்த 250 பில்லியன் ஆயில் பர்ச்சேஸில் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா அவங்க 2 பேருக்கும் விலக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்தே வாங்கிக்கோங்க அப்படின்னு. என்னையா நியாயம் அது? உங்கள் ஊரில் தானே இருக்காங்க, உங்கள் யூனியனில் தானே இருக்காங்க, அவங்கள மட்டும் வாங்கிக்கோன்னு பர்மிட் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் வாங்கினா தப்பா? சரி, நாங்கள் இப்போ வாங்குறோமே இந்த ஆயிலை என்ன பண்ணுறீங்க? யூரோப்பியன் யூனியன் சொன்னோம், ஐயோ அந்த ரஷ்யா ஆயிலில் வந்து உக்ரைன் ரத்தம் கலந்துருக்கின்றது அப்படின்னு. இங்கே நமது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்க வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அமிச்சாங்கன்னா அது ரத்தம் போயிடுது போல இது. யூரோப்பியன் யூனியனில் எவ்வளோ வாங்கினுக்கிறாங்க நம்மக்கிட்டேருந்து ஆயில்? நாமளே வந்து வெளியில் 80% வாங்கினுக்கிறோம், நம்மக்கிட்டேருந்து அவங்க ஆயில் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ பெரிய முட்டா பயல்களாக இருப்பீங்க நீங்கள்? இதில் நீ எனக்கு வந்து பாடம் எடுக்கிறியா? அதுதான் நம்முடைய கேள்வி. சார் இப்போ ட்ரம்ப் வந்து வரி போடுறாரு, அது 10%, 50%, 100% கூட போட்டாலும் நம்ம பொருள் அங்கே போய் விற்குமா சார்? ஏன்னா இங்கே உள்ளது தடைப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? கரெக்டுங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவுக்கு நடுவில் நம்ம முட்டை ஏற்றுமதி பண்ணியிருந்தோம், அது இப்போ நின்று போச்சு அப்படின்னு. இது வந்து வரினால கிடையாது. ஆக்சுவலாக அமெரிக்காவில் அந்த பறவை காய்ச்சல், அதுக்கப்புறம் டர்க்கியில் பறவை காய்ச்சல், இன்னும் சில நாடுகளில் அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. இப்போ அங்கே வந்து அதெல்லாம் சரியாக போயிடுச்சு, ப்ரொடக்ஷன் அங்கே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவங்க வந்து நம்மக்கிட்டேருந்து முட்டை வாங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. இதுதான் ரீசன். மற்றபடி இப்போ வரி ரைட்டு இன்னைக்கு 25% இருக்குது, நாளைக்கு 50, 100, 500 கூட போடலாம் அவர், அது ஒன்றும் கேட்க முடியாது நம்ம. ஆனால் அப்படி வரி போட்டாச்சுன்னா நம்ம சரக்கெல்லாம் அங்கே போய் நம்ம விற்க முடியாது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போது விற்க முடியல அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை நம்பியே எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்குது. நம்ம திருப்பூரில், ஈரோடில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆர்டர்ஸை நம்பி நம்ம நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்? அப்போ அவங்க ஊர்லேருந்து வாங்கினா விலை அதிகமாகுதுப்பா அப்படின்ட்டு வேற நாட்டிலேருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல கேள்வி தான். ஆனால் ட்ரம்ப்புடைய வரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி சொக்கா துணியை எடுத்துப்போமே, நமக்கு இதில் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் அப்படின்னா பங்களாதேஷ், வியட்நாம், அதுக்கப்புறம் இந்தோனேஷியா, சீனா. சீனாவுக்கு அவரும் நிறைய வரி போட்டுக்கிறாரு, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இப்போ மற்ற நாடுகள்னு பார்க்கும்போது பங்களாதேஷில் ஏற்கனவே அந்த ஆட்சி மாற்றம் நடந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் பவர் சப்ளை கம்மி, அவங்க நாட்டை ஒழுங்காகவே நடத்துறதில்ல. அதனாலையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உற்பத்தி குறைந்து விட்டது, அங்கேயே எல்லாத்தையும் இழுத்து மூட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ் இப்போ நமக்கு காம்படிட்டர் கிடையாது. அது மட்டும் இல்லை, பங்களாதேஷுக்கு எதிராகவும் 20% வரி போட்டுக்கிறார். ஸோ நமக்கு 25, அவங்களுக்கு 20, வேற அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இதில் ரொம்ப இது மாதிரி இந்தியாவிலேருந்து வர இம்போர்ட் எல்லாம் தடை பண்ணணும் நாங்கள் பங்களாதேஷில். அப்படியா? அப்போ நாங்கள் இதெல்லாம் நிறுத்துகிறோம், நம்ம செக் வச்ச உடனே அப்படியே அடி வாங்கின்னு உட்காந்து நிற்குது பங்களாதேஷ். ஸோ இப்போ அது காம்படிட்டர் கிடையாது, விட்டுருங்க. அடுத்தது இந்தோனேஷியா அண்டு வியட்நாம். வியட்நாமுக்கு எதிராக 20% போட்டுக்கிறார், நமக்கு 25. இந்தோனேஷியாவுக்கு எதிராக 19% போட்டுக்கிறார், நமக்கு 25. ஸோ ஹார்ட்லி ஒரு 5-6% இவ்வளோ தான் வித்தியாசம் ரெண்டு நாடுகளுக்கும் எதிராக. சரிங்க, அந்த 5%னா கூட 5%. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், நாம் வந்து வயா மீடியாவாக ஒரு 3% நாங்கள் குறைச்சிக்கிறோம், 2% 3% நீங்கள் உங்கள் லாபத்தில் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசலாம். அப்படியும் இல்லைங்க, கிடையவே கிடையாது, நீங்கள் அந்த 5%ஐயும் குறைச்சிக்கணும் வித்தியாசத்தைன்னா அதுவும் ட்ரை பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் அமெரிக்கா மட்டும்தான் வந்து நம்ம சொக்கா வாங்குறாங்க, அவங்க மட்டும்தான் சொக்கா துணி போடுறாங்களா? உலகத்தில் வேற நாடுகளே கிடையாதா? அதனால தான் இப்போ பிரிட்டனோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம், காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக், கரெக்டா? அப்போது அங்கே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியனோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ அங்கே நமக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அடுத்தது இருக்கவே இருக்குது ரஷ்யா, நீ ஆயில் கொடுக்குறியா, நான் அதை துடைக்கிறதுக்கு துணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொக்கா துணி ஏற்றுமதி பண்ணலாம். இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த கொரோனா பீரியடில் வந்து நம்ம நிறைய எல்லா தொழிற்சாலைகளுமே அடி வாங்கிச்சு, ஆனால் உடனே மீண்டு வந்தோமா இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி தடைன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் ஓகே ரைட்டு, அதை உடை, அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு நம்மளால மேலே வர முடியும் ரூபன். நான் அமெரிக்காவை மட்டுமே நம்பி நாம இல்லை. அடுத்தது அந்த குவாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால தான் சில இடங்களில் வந்து காசு கம்மியாக இருந்தாலும் அவங்க இந்தியாவுக்கு வரத்துக்கு இது ஒரு காரணம். அப்படி இருக்குச்சே, அதெல்லாம் கிடையாது, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ அமேசானில் சொல்லிட்டாங்க. அமெரிக்காவில் அவங்க என்ன பண்ணுவாங்க, லெட்ஸே இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து 200 ரூபா அப்படின்னு விற்றுனுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கு எதிராக வரி போட்டுக்கிறாரு இல்லையா?
அப்போ அந்த வரியும் சேர்த்து அமெரிக்கா தானே கட்டணும். இப்போ இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னு 25% வரி அப்படின்னா 50 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் 200 ரூபாய்க்கு. அமேசானில் என்ன பண்ண போகிறாங்களாம், அங்கே சைட்லேயே அந்த நீங்கள் இது ப்ரௌஸ் பண்ணும்போது 200 ரூபா ப்ளஸ்ஸு 50 ரூபா, 250 போட மாட்டாங்க. எதுக்குன்னா இந்த 50 ரூபா வந்து ஏதோ ட்ரம்புக்கு ஓட்டு போட்டிங்கல்ல அவர் கொண்டாந்த வரி அப்படின்னு மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்களாம். தனியாக எடுத்து இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரெஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க, ஆமாம் இப்போ தான் நான் வந்து பிரசிடென்ட்டோட ஃபோனில் பேசிட்டு வந்தேன், அவர் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ட்னு சொல்லியிருக்காரு. சரி என்ன பண்ண போகிறீங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்களா, அமேசானில் இந்த மாதிரி தனியாக போடக்கூடாது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா, பண்ண முடியுமா, பண்ணி தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதனால் இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணும் ரூபான். ஐயோ இங்கே தொழில் குறைஞ்சிருமா, வேலை போயிருமா அப்படின்னு ஒரு சில பேர், அந்த ஒரு சில பேர் யாருன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி பேசிட்டு போகலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால் இதை விட ஸ்ட்ராங்கராக நம்மளால் மேலே இருந்து வர முடியும். அடி வாங்க போகிறது அமெரிக்கா தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.